5 மாநில தேர்தலுக்கு பின் அரசியல் சூழல் மாறிய நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்று ஆலோசனை. 23 கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக காங்கிரஸ் தகவல். பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை நாளை தொடக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஏற்பாடுகள். நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தகவல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சாரல் மழை. ஜில்லென மாறிய வானிலையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம். தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து பாதுகாப்பு கருதி வனத்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவான வெப்பம். கடலூரில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட கடலோர தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தகவல். மின்வாரிய செயற்பொறியாளரை கன்னியாகுமரிக்கு பணியிட மாற்றம் செய்து விடுவேன் என்று எச்சரித்த அமைச்சர் ரஞ்சித்குமார். நேரில் இருந்தால் அடிப்பேன் என்றும் பொதுமக்கள் முன்னிலையில் தொலைபேசியில் கண்டிப்பு. உடனே என்னன்னு பார்க்க சொல்லுங்க, இல்ல அவருக்கு நாளைக்கு கன்னியாகுமரி அமைச்சிருவாரு. இது உடனே என்னன்னு பார்க்க சொல்லுங்க, இல்ல அவருக்கு நாளைக்கு கன்னியாகுமரி அமைச்சிருவேன். நான் அவரை உடனே போட சொல்லுங்க. கரண்ட் அவரை இவர் பேசுறவர் வந்து கலெக்டர் ரேங்க், அவர் பெரிய அதிகாரி. அவரு எவ்வளவு போராடியும் சாதாரண இந்த ஜேஇங் பண்ற வேலை இதெல்லாம் இருந்தா தவட மேலே கொடுக்கலாம். அவ்வளவு போகாது. என்ன பண்றது? ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. திட்டம் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் விளக்கம். மின்வாரியத்தில் 300 பேருக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு என்பது தாவேக அரசின் பித்தலாட்டம் என்று திமுக கண்டனம். திமுக ஆட்சியிலேயே 416 உதவி செயற்பொறியாளர்கள் பதவி உயர்வுக்கு பட்டியல் அனுப்பப்பட்ட நிலையில் எஞ்சிய 116 பேரின் நிலை என்ன என்றும் கேள்வி. மூன்று மாதங்களாவது இந்த ஆட்சி தாங்குமா என்ற கேள்வி எழுந்திருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதனால்தான் 6 மாதங்கள் விமர்சிக்க மாட்டோம் என சொன்னதை மீறி பேசும் நிலை உருவாகி இருப்பதாகவும் விளக்கம். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாசத்துக்கு நான் இதை பற்றி நான் பேச போறதில்ல. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களே ஏமாற்றுவதாக தாவேகா விமர்சனம். இதே நிலை தொடர்ந்தால் கொளத்தூர் கோட்டையை இழந்தது போல மொத்தத்தையும் இழக்கப் போவது உறுதி என்றும் பதிவு. தமிழகத்திற்கு புதிய முதலீட்டை ஈர்க்க முடியாவிட்டாலும் இருப்பதையாவது தக்க வைக்க வேண்டும். தாவேகா அரசுக்கு அதிமுக வலியுறுத்தல். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்றே தற்போது இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றதில்லை.
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 3 மாதங்களில் கவிழும் என கூறுவது தவறு. மு.க. ஸ்டாலினின் கருத்து குறித்து பே. சண்முகம் விமர்சனம். ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. எடப்பாடி சொன்னாலும் திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் 2 பேர்த்தையும் தான் சொல்றேன். தாவேகாவுக்கு தாங்கள் ஆதரவு அளித்ததற்கு யாருடைய தூண்டுதலும் காரணம் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதலையோ ஒப்புதலையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசப்பட்ட விவகாரத்தில் ஆளுநரை கண்டித்து வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம். ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல முயன்ற வைகோ உள்ளிட்டோர் கைது. திருவள்ளுவர் சிலை இதனை சனாதனவாதி என்றுரைத்த அருளகரே வெளியேறு, அருளகரே வெளியேறு, 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 தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, 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 வெளியேறு. தாவேகா கூட்டணிக்கு சென்ற காங்கிரஸை கடுமையாக சாடிய சீமான். காங்கிரஸ் ஓட்டால் வென்ற உதயநிதியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. 10 எம்பி வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்கான். உண்மையில மாநிலத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விளையாட ஆட்சி அதிகாரத்தில் நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா வென்றுவா. காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதி திருவல்லிக்கணியில் ஜெயிச்சிருக்காரு. அவரை உங்க தம்பி உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் சிக்னேச்சர் கொடுத்துருவேன். மெரினாவில் உருவான ஆற்றல் மறைமுகமாக வளர்ந்து வருகிறது என்று அண்ணாமலை பதிவு. தமிழக அரசியலில் அசுர பலத்தோடு புதிய ஆற்றல் உருவாகிக் கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கை. அண்ணாமலை வந்ததால் பாஜக பலமடையவும் இல்லை, விலகியதால் பலவீனமும் இல்லை என்று தமிழிசை சௌந்தரராஜன் கருத்து. அண்ணாமலையுடன் சென்றவர்கள் சுயநலவாதிகள் என்றும் விமர்சனம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க வந்ததுனால தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வந்ததுனால ஸ்ட்ராங் ஆகல, போனதுனாலும் ஸ்ட்ராங் போகல. எப்பவுமே இந்த கட்சி பலமான கட்சியா தான் இருக்குது. சுயநலவாதிகள் வேண்டுமென்றால் சென்றிருப்பார்கள், பொதுநலவாதிகள் யாரும் எங்கிட்ட இருந்து போகல. ஜூன் 11 முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் பதிவு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடாது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. தாவேகாவை சேர்ந்தவரே இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் பதில். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன தொகுதி அவங்க சார்பில் அவங்க போட்டியிடுவாங்க. தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன தொகுதி அவங்க சார்பில் அவங்க போட்டியிடுவாங்க. மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு. அண்மையில் விசிகாவிலிருந்து விலகிய நிலையில் திமுகவில் ஐக்கியம். பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க ஆளுநர் அனுமதியா? தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி என்று தகவல். மதுபானங்களுக்கு கூடுதல் விலை வசூலிப்பது வரும் சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் தடுக்கப்படும். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் உறுதி. திருச்சியில்
15 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் 7 சிறுவர்கள் உட்பட 9 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. இரவு நேரங்களில் ஆங்காங்கே மின்தடை ஏற்படுவது உண்மைதான். பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சனையால் மின்தடை ஏற்படுவதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது. அதெல்லாம் மறைக்கவோ மறுக்கவோ நாங்கள் செய்யலை. காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பகிர்மானம் இதில் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தமிழ்நாட்டில் இணைய வழியில் ஆவணங்களை பதிவு செய்யும் நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும். வீட்டிலிருந்தே ஆவணங்களை பதிவு செய்யும் வகையில் பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் ஆன்லைனில் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டுவர திட்டம். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் அறிவுறுத்தலின் பேரில் மாற்றம் செய்ய ஏற்பாடு. கோவையில் 2வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் பட்டாளம். அட்டாரி வாகா எல்லையில் ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி. மெயின் வாபஸ் ஆபுங்கா திரைப்படத்தின் விளம்பரத்துக்காக இன்னிசை கச்சேரி. பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம் குமார் காலமானார். பிரதமர் மோடி, கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் உள்ளிட்டோர் இரங்கல். சிபிஎஸ்இயில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியோடு சந்திப்பு. மாணவர்கள் ரீல்ஸ் மட்டுமே எடுக்க வேண்டும், கேள்வி எழுப்பக்கூடாது என்று பிரதமர் மோடி விரும்புவதாக ராகுல் விமர்சனம். வடமாநிலங்களில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கோடை வாசஸ்தலங்களில் குவியும் மக்கள். உத்தராகண்ட் மாநிலம் முசூரிக்கு செல்லும் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். இந்தியா இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் டெல்லியில் பேச்சுவார்த்தை. பாதுகாப்பு, வர்த்தகம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. ஒடிசாவில் அரசு அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கட்டுக்கட்டாக 2 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே திட்டவட்டம். விலைவாசி உயர்வின் மனிதரான பிரதமர் மீண்டும் ஒருமுறை தன் வேலையை காட்டிவிட்டதாக காங்கிரஸ் விமர்சனம். மக்களிடமிருந்து பணத்தை பறித்து பணக்கார நண்பர்களின் கஜானாவை நிரப்புவதுதான் மோடியின் நோக்கம் என்றும் குற்றச்சாட்டு. உலகிலேயே குறைந்த விலையில் சமையல் எரிவாயு விற்கப்படுவது இந்தியாவில்தான். விலை உயர்வுக்கு எதிரான விமர்சனங்கள் வலுக்கும் நிலையில் பெட்ரோலிய அமைச்சகம் புள்ளி விவரத்தோடு விளக்கம். இந்தியர்கள் மீது இன வெறுப்பை தூண்டும் வகையிலான 14 சமூக ஊடக பதவிகளை முடக்கியது சிங்கப்பூர் அரசு. பிரிவினையை உண்டாக்க நடக்கும் முயற்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று திட்டவட்டம். அமெரிக்காவின் ஆதரவின்றி ஈரானை தாக்க இஸ்ரேல் திட்டம். மீண்டும் தாக்கினால் போர் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்பதால் தாக்க வேண்டாம் என்று நெதன்யாகுவுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தல். போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஈரான் முதன்முறையாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல். இது தொடர் தாக்குதல்களின் ஆரம்பம் என்றும் எச்சரிக்கை. 100வது நாளை எட்டியது ஈரான் அமெரிக்கா இடையேயான போர். முடக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஹோர்முஸ் நீரிணை. அணுசக்தி எரிபொருள் கிடங்கில் தாக்குதல். ரஷ்யா மீது உக்ரைன் புகார். ஜப்பான் ராணுவத்தினர் வருடாந்திர போர் பயிற்சி. புகழ்பெற்ற மவுண்ட் ஃபியூஜி எரிமலை அருகே நடைபெற்ற பயிற்சியில் 3000 வீரர்கள் பங்கேற்பு.
ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார் போப் லியோ. லட்சக்கணக்கானோர் திரண்டு வரவேற்பு. ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது அதிகரிப்பு. எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்து விட்டதால் சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதை நிறுத்திய மக்கள். சீனாவிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட சொகுசு கப்பலின் முதல் பயணம் தொடக்கம். 4000 பேர் செல்லும் கப்பல் 3 நாட்கள் கடலில் இடைநில்லா பயணம்.